ஜெய் ஃபார்ம்ஸ். இது ஃபஸ்ட் நாள் கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே தான் 110 மாடுகள் இருக்குது அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. இவர் வாரம் பழையோட்டை நாட்டு மாட்டு சந்தைக்கு வருவார். இந்த அண்ணா அங்கே நின்றுட்டு இருக்காங்க. காரி காளையா பசுவா? பசு. இவர் பெரும்பாலும் பசுதே வச்சிருப்பார். பழையோட்டை நாட்டு மாட்டு சந்தைக்கு வாரம் வந்துடுவார் தவறாம. ஆமாம். 110 மாடு வச்சிருக்காரு. ஆமாம். இது அப்படின்னாரு. இங்கே ரேக்லா ரேஸ் வண்டி உங்களுக்கு அது என்ன வேலை? எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இல்லண்ணே நீங்க போங்கண்ணே. திரும்புறாங்க. மாடு முட்டுல பாருங்க. மயிலை பசு, காரிக்காலை கன்று. இந்த மாட்டோட கன்று யாரும் எவ்வளோ விரசம் ஜம்முன்னு இருக்காங்க தலைவர். ரெண்டு கை ரோடு கட்டிட்டு அந்த அளவுக்கு தலையை சேரிட்டு இருப்போம் போல. ரேக்லாம் வண்டி கட்டி போகிறாங்க. அப்படியே மாற்றி பூட்டிட்டாங்க. இப்போ கரெக்டாக பூட்டிட்டு போகுது. அப்பா அங்கே ஒரு காலை வருதுங்க. இது எந்த ஃபார்ம் ஓடுதுன்னு தெரியல. இது ரெண்டுமா? இந்த ரெண்டு மயிலை. இது என்ன மயிலக்காளையா? மயிலக்காளை இரண்டும். இங்கே ஒரு காளை வருது பாருங்க. காராம்பசுவா? காரிக்காளை. காரி இல்லை, மயிலை. மயிலை தானே அது. கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமா. கண்ணபுரம்ங்கிறது போலப்பாளையம் பக்கத்துல. இல்ல இல்ல நான் வீடியோ கட் பண்றதுக்கு போன் கட் பண்ணிட்டேன். ஆமா ஆமா. மிக்க வளர்த்துறாங்கண்ணா பேர். ஆமா ஆமா ஆமா. ஆமா. சரி சரி சரிங்க. ஓகே ஓகேங்க. ஆமாம் ஆமாம். நான் இது பண்ணல. ஆமாங்கண்ணா. புகவாசம்னா தீஞ்சு போச்சுங்களா? ஓகே ஓகே ஓகே.
அண்ணா மாடு உங்களுதுங்களா? என்ன ரேட்டுங்கண்ணா? 70 ரூபாய்ங்க. மாடுங்களா காளைங்களா? காளைங்க. எத்தனை பல்லு போட்டிருக்குது? 2. புரியலைங்க. 2 பல்லு போட்டிருக்குங்களா? ஓகே ஓகே. அப்படியே ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. ஒரே நிமிஷங்கண்ணா. ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். அவர் ஃபோன் நம்பர் சொல்லியிருக்கேன். இந்த காளை 70,000 ரூபா முன்னாடி இருக்கு. ரெண்டு சேர்ந்து எப்படியுமே 140 அந்த ரேஞ்ச் வரும். 2 சேர்ந்து வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்க ஓகேங்கண்ணா. கேட்டுப்பா. எத்தனைங்கண்ணா இருக்கு? ஓகே, நல்லாவே இல்லைங்களா? ஓகே 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 ஓகே. அன்னைக்கே கேட்டாங்க நிறைய பேர். இது எண்ணெய் ஆட்டுறக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். எண்ணெய்க்கெல்லாம் கொடுத்துடலாம். செவலக்காலம் இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 100கணக்கான மாடுகள் இந்த இடத்துல கட்டியிருக்காங்க. கரும்பால் கடை, நடமாடும் கரும்பால் கடை. நேற்று இது பார்த்தோம். மூணுமே சேர்க்கலாம் மாட்டேன். இங்க ஒரு காளை கட்டி போட்டிருக்காங்க. குழி பறிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. குழி கிட்டத்தட்ட 1 அடி குழி பறிச்சிருச்சு. பாருங்க எவ்வளோ பெரிய குழின்ட்டு. வேலை நாளைக்கு வந்து கேட்டு போட்டுக்கலாம். எல்லாம் ஈவினிங் ஆயிடுச்சு, மணி 6 ஆயிடுச்சு. நம்ம வேறு சென்னிமலை போகணும். இதை எடுத்து முடிச்சுட்டு. இந்த மாடு என்ன ரேட்டுங்கண்ணா வருதுங்க? 1.5. எத்தனை பல்லு போட்டிருக்குதுங்கண்ணா? 2 பல்லு போட்டிருக்குங்களா? அந்த மாடுங்கண்ணா பெருசு? அது பெருசு 2 கடப்பல் முழுப்பு. கடப்பல். அது நாட்டு மாட்டு கடை தானுங்களா? ஒரிஜினல் நாட்டு மாடு. சரி சரிங்க. அது என்ன விளையாடுங்க? 2.20 சொல்கிறாங்க. 1.80 கேட்குங்க. ஓகே ஓகே. 1.80னா கொடுத்துக்கலாம். 1.80க்கே கேட்குறாங்க. ஓகே, நம்ம 2.20 தான் சொல்லுதுங்க. ஓகே, அது 2 ரூபா முடிவு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. அது எத்தனை பல்லுங்கண்ணா போட்டுருக்கு? அது எல்லாம் கடப்பல் முளைப்பாயிடுச்சு. கடப்பல் முளைப்பாயிடுச்சுங்க. மற்ற எத்தனை மாடுங்கண்ணா கொண்டு வந்திருக்குது நம்மளுது? நான் 5 கன்று கொண்டு வந்துருக்கேனுங்க. சரி, 2 நம்மளுது. ஓகே ஓகேங்க ஓகேங்களா. ஒரு 22 என்னமோ கொண்டு வந்திருக்காங்க. 22 கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள். உங்கள் 4 விற்றுட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. 4 உருப்படி அந்த மாடு விற்றுட்டாங்க. ஓகேங்கண்ணா. இந்த கட்டுத்தொழில் போயிடுச்சு. சரி சரி போயிட்டாங்க. ஒரு 4 உருப்படி விற்றாங்க. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. நீங்கள் எந்த யூடியூப் சேனல்? இலா ஃபோட்டோகிராஃபி. என்ன ரேட்டுங்கண்ணா மினிமம் ரேட்டுக்கு? இதெல்லாம் ஒரு 25 ரூபா. 25 ரூபா. 25 ரூபாயிலிருந்து நம்மகிட்ட மாடு 30 ரூபாய்க்குள்ள விற்றா நம்மளுக்கும் கட்டு. ஓகே ஓகே. வாங்குறவங்களுக்கு பரவாயில்லைங்க. நம்மளுக்கு ஃபார்ம் எங்கேங்கண்ணா இருக்கு? நம்ம தோட்டம் நாங்கள் சிறுகணத்தில் ஆளாமலை. அது எங்கேங்கண்ணா இருக்கு? நாங்கள் சங்கராம்பாளையத்துக்கு. சங்கராம்பாளையம். சங்கராண்டாம்பாளையம். தாராவுக்கு வெள்ளகோயில். ஓகே ஓகே. ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா சொல்லுங்கண்ணா. நம்பரு 944 944 335 7 395. 335 7 395. 395. ஓகே.
சரிங்கண்ணா, நன்றி. உங்கள் பேர்? நான் இளங்கோ, இலா ஃபோட்டோகிராஃபி நம்ம சேனல் பேர். சரி. இந்த காளை மாடு பார்த்திங்கன்னா 2,20,000 சொல்கிறாங்க. அதுவும் அதே மாதிரி தான் 1,80 வரைக்கும் விலை பேசியிருக்காங்க. நான் முடியல. அந்த காளை மாடு பாருங்கள் எந்த அளவுக்கு குழி அரைச்சிருக்குன்னு. அங்கே இதெல்லாம் பார்த்திங்கன்னா 30 அந்த ரேஞ்சுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் போல். மாட்டை பொறுத்து ரேட்டு சொல்கிறாங்க. அந்த 2 பெரிய காளைகள் வந்து 2,20,000 சொல்கிறாங்க. 2 சேர்ந்து ஒரு சோடி அப்படின்னு நான் நினைச்சேன். அதாவது ஒரு மாடுன்னு நினச்சேன். ஆனால் 2மே சேர்ந்து 2,20,000 ரூபா. இது எல்லாமே கன்றுகள் தான். பெரும்பாலும் எல்லாம் காளை கன்றுகளாக தான் இருக்கு. இங்க ஒரு காரி வருது. யார் எல்லாம் வீடியோ குப்புர் நடுக்கிறாங்க. ஒன்றும் பத்தாமாங்க. அது ஒன்றும் பத்தாமா. அது எச்சு வருமுங்கிறையா தெரியல. அவர் அங்கே பேசிட்டு போனாங்க ஒன்றும் பத்து அப்படின்னு. அங்கே ஒரு காலை குப்புர்னு கட்டி வச்சிருக்குது. அங்கே ஒன்று நிற்கிது தும்மலுக்கு இப்படி செருமிக்கிட்டு. அப்படி வந்து நான் மாற்ற பார்த்தேன். நல்லாண்ணா பழகண்ணா வந்து வாங்கிட்டு வந்து பழக்கம். மாடு வாங்கிட்டு போறீங்களாண்ணா? என்ன விலைங்கண்ணா? இதுவா 60,000 ரூபா. 2 சேர்ந்தா? எத்தனை பல்லுண்ணா போட்டிருக்கு? பல்லு போடல. எங்க இருந்துண்ணா? புதுக்கோட்டை மாவட்டத்தில். இப்போ கிளம்பிட்டீங்களா வாங்கிட்டு? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு கிளம்பி. ஓகே ஓகே. வாங்குறீங்க எல்லாமே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு கிளம்பி. இங்க பாருங்க எல்லாம் மாடு வாங்கிட்டு போறாங்க. ஜோடி 60. அது 2 கம்மியா இருக்கும். அங்க இப்ப கெடாரிக்கன் ஒண்ணு விலை கேட்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். பார்க்கலாம். எதிரா இதா? அங்க இருக்கா 2 குட்டிக்கன் அங்க இருக்கு. இது 2 8,000 மொத்தம் 16,000 ரூபாய்க்கு கொடுத்து. இது யாருன்னு தெரியலங்க, அதனால விலையும் கேட்க முடியல. நான் பார்க்கலான்னு பார்த்துங்க. வண்டி மாடு. இது 2 வண்டி மாடு. சாயங்காலம் மணி 6:45 6:42 ஆச்சு. மணல் வண்டிக்குள்ள ஆகும். இதாங்க வேந்தன் கேட்டில் ஃபார்ம்ஸ். இவர் டெய்லியும் வந்து அப்டேட் பண்ணிடுவார் வீடியோ. அப்படின்னா வேந்தன் யூடியூப் சேனலில் பாருங்கள். அவரோட மாடுகள் தங்கள்லாம் இருக்குது. அவரோட மாடுகள் ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருப்பார். அது பாருங்கள். காது வாட்டிக்கிறாங்க வண்டி பழக்கணுங்க. இங்கே பாருங்க வண்டி மாடுகள் தரலாம்.
ஓ இது காதை அறுத்துடுவாங்களா? ஆமா. ஓ அப்படியே அந்த பாருங்க எப்படி நிக்கும். இங்க எல்லாமே கொஞ்சம் பெருவிட்டா தெரியுது. உள்ள போயிட்டு எங்க போய் வர்றதுன்னு தெரியாது. இப்படியே நேர் மேக் போக வேண்டியது. பக்கத்துல மாடாயிட்டா. பிடிச்சனே படிச்சிருந்த மாதிரி. சிங்க குட்டிகள் ஒண்ணுமே தெரியலை. இருட்டாயிருச்சுங்க, ஒண்ணுமே தெரியல. இந்த மாடு சூப்பரா இருக்கிறத எடுக்கலான்ட்டாங்க. இதெல்லாம் பெரும்பாலும் வண்டி மாடு இல்லாமல், நானும் கூட ஜல்லிக்கட்டு கடையில் நினச்சேன். எப்படி இருக்குன்னு மாடு. ஓகே, நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு திரும்ப வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், பாய்.